தஞ்சை என்பது திராவிட இயக்கத்தினுடைய கோட்டை. வெல்லும் தமிழ் பெண்களை, கழகத்தை காக்க வேண்டிய கடமை, தமிழ்நாட்டை வளர்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு தான் நிறைய இருக்கு. சாதி ஆதிக்க ஒழிப்பு மட்டுமே திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை நோக்கம் இல்ல. பெண் விடுதலையும் தான் நம்முடைய அடிப்படை. சாதியால் உயர்வு தாழ்வு இல்லை என்பதற்காகவும், ஆண் உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவர் என்று நினைப்பதும் நடத்துவதும் தவறானது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் உருவாக்கப்பட்ட இயக்கம் நம்முடைய திராவிட இயக்கம். சூத்திரர்களைப் போல பெண்களும் இழிவானவர்களும் ஒடுக்கப்பட்ட காலத்தில் இந்த இருவருடைய விடுதலைக்காகவும் வாழ்நாளெல்லாம் உழைச்சார் தந்தை பெரியார். திராவிட இயக்கத்தோட தாய் அமைப்பான நீதி கட்சி ஆட்சியிலே தான் பெண்களுக்கு முதலாக வாக்குரிமை தரப்பட்டுச்சு. அந்த வழித்தடத்தில் வந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் சுயமரியாதை திருமண சட்டத்தை நிறைவேற்றினார். பெண்களுக்கு சொத்துல சமபங்கு உண்டு என்று கொடுத்தார் நம்முடைய தலைவர் கலைஞர். இது 1929ஆம் ஆண்டு தந்தை பெரியார் போட்ட தீர்மானம். அதை 1989 நிறைவேற்றியவர் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள். பேந்தி காவலர்களை உருவாக்கினவர் கலைஞர். மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்கி பெண்களை தொழில் முனைவர்களாக உயர்த்தினவர் கலைஞர். உள்ளாட்சி அமைப்புகளை இடஒதுக்கீட்டை கொடுத்தார். நம்ம திராவிட மாடல் ஆட்சியில இன்றைக்கு 1,30,00,000 சகோதரிகளுக்கு இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உரிமை தொகை வழங்கிக் கொண்டிருக்கிறேன். நான் சிஎம் ஆகி முதல் கையெழுத்து பேருந்துகள்ல பெண்களுக்கு கட்டணமில்லா விடியல் பயண திட்டத்துக்கு தான். ஸ்டாலின் பஸ்ஸினே மக்கள் அதுக்கு பேர் வச்சுட்டாங்க. அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி.